அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்ன காமிச்சிருக்கேன்னா, என் தங்கச்சிக்கு பையன் பிறந்து 40 டேஸ் ஆகுது. அதனால் வீட்டில் வந்து குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கு முத நாள் நாங்கள் எங்கே கடைக்கெலாம் போயிருந்தோம். பையனுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கினது, கொலுசு அருணாக்குடி வாங்கினது, அப்புறமா வீட்டுக்கு சித்தி வந்திருந்தது. அதுக்கு அடுத்த நாள் வந்து குழந்தை ரெடி பண்ணது, என் தங்கச்சி ரெடியானது, அப்புறம் என்ன விசேஷனாலே சாப்பாடு, பிரியாணி, வந்த கெஸ்ட்டெல்லாம் கவனிச்சது. இந்த மாதிரி ரேண்டமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் அதை பற்றி பேச போகிறது இல்லைங்க. ஏன்னா நமக்கு தான் பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கே. இன்றைக்கி மெயினாக பேச போகிறது என்னென்னா, நல்லா படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. மேரேஜ் அப்படின்னு ஆனதுமே ஜாப்லாம் வேணாம், வீட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி என்னென்னா, படித்து முடிச்சதுமே ஜாபெல்லாம் வேணாம், டைரெக்டாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டு வீட்டு வேலையில் என்ட்ரி பண்ணி விட்டுருப்பாங்க அவங்களே. இந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு கண்டிப்பாக ஏக்கம் இருக்கும். நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இல்லாமல் போயிடுச்சு, நம்ம வீட்டு வேலையை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கோம், நாம் படிச்சுட்டு எந்த யூஸ்மே இல்லாமல் வீட்டு வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுற பெண்களில் நீங்களும் ஒருத்தவங்களா? அப்போது நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். அப்படி என்ன பெருசாக சொல்லிடுற போகிறேன். எல்லாரையும் போல் ஆண்கள்னால் நம்மளை அடக்கிறாங்க, ஆண்கள் வந்து அவங்க ப்ரொஃபஷனை பார்க்குறாங்க, நம்ம வீட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க ஆண்கள், என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நான் எங்கள் வீட்டில் பார்த்த ஆண்கள் எல்லாமே கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டாகவும் வீட்டு வேலையிலும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது இல்லையா? இது அதுக்கான டாபிக் கிடையாது. நான் சொல்கிறது இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறேன். அதாவது தன்னைத்தானே இறக்கிட்டு நான் வந்து ரொம்ப மோசமாக இருக்கேன், நான் வீட்டு வேலை, பாத்திரங்கள் வந்து துணி துவைக்கிறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, இது மட்டும்தான் எனக்கு வேலையா, எனக்குன்னு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க பெண்களுக்காகத்தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஏன்னா நானுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். நானும் ஒரு நல்ல டிகிரி முடிச்சிருக்கேன். பட் நானுமே ரொம்ப நாள் என்னையவே நான் ரொம்ப தாழ்த்தி ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நம்ம மீண்டும் வெளியில் வரணுங்கிறதுக்காண்டி தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கட்டத்தில் நம்ம மெயினாக வந்து கம்பேர் பண்ணுறதே நம்ம ஹஸ்பண்டோட தாங்க. என்னென்னா, அவரும் படிச்சிருக்காரு, நானும் படிச்சிருக்கேன். பட் அவர் மட்டும் ஒரு ஜாபுக்கு போகிறாரு, நான் வீட்டில் இருந்துட்டு வேலை செய்கிறேன். இப்படி தாங்க நம்ம நினைக்கிறோம். பட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, அவங்க பார்க்குற வேலையை ப்ரொஃபஷன்னு சொன்னோம்னா, நாம் பார்க்குற வேலையும் ஒரு வகையில் ப்ரொஃபஷன் தாங்க. அது எப்படி? காலையில் எழுந்திரிச்சு நீட்டாக குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு காலையில் போய்ட்டு நைட்டு வர அவருக்கும், வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் அழுக்கு நைட்டியோடையும் வேத்து வலிஞ்சிட்டு வேலை பார்த்துட்ருக்கேன் நானும் ஒன்றா அப்படின்னு கேட்குறீங்க, அப்படி தானே? அதை விட முக்கியமாக அவருக்கு வந்து சம்பளம் கிடைக்கிது, அவர் வேலை பார்க்குறாரு, அவருக்கு சம்பளம் கிடைக்கிது, அவர்கிட்ட காசு இருக்குது. நான் வீட்டு வேலை பார்க்குறேன், எனக்கு என்ன காசு கிடைக்கிது, மாதம் மாதம் சம்பளமாக கொடுக்குற அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா? கரெக்ட் தான், அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் இப்போ நம்மளோட மெயின் பிரச்சனை என்னென்னா, வேலை பார்க்குறது தான். காசு இல்லை. ஸோ காசு, ஏர்னிங்ஸ் அதை ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இந்த வேலைக்கு வருவோம். நம்ம வீட்டுக்காரர் மட்டும் அவர் ஆஃபீஸில் மேனேஜர், நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் அது எதுக்கு அப்படி சொல்லணும்? அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போலாம் ஹவுஸ் ஒய்ஃப்னு கூட சொல்லக்கூடாதுங்க. நம்ம ஹோம் மேக்கர். நம்ம என்ன வீட்டோட சும்மா இருக்கிற ஒய்ஃபா? நம்ம வீட்டை உருவாக்குற ஒய்ஃபு. அப்போ நம்ம ஹோம் மேக்கர் தான் சொல்லிக்கணும். ஆஃபீஸில் அவர் மேனேஜர்னால் நம்ம வீட்டுக்கு நாம தாங்க மேனேஜர். ஒரு நல்ல வீட்டுக்கு மேனேஜர் ஆகணும்னா படிப்பு கூட தகுதி கிடையாதுங்க. கட்டு செட்டாக குடும்பம் அழகாக நடத்த தெரிஞ்சிருந்தா போதும். ஆமாங்க, ஆணும் பொண்ணும் ஒன்று கிடையாது. பட் அது எவ்வளோ பெரிய வரம்னு தெரியுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அவர் நமக்கு தேவையானது கொடுக்குறாரு, நம்மளை பாதுகாக்கிறாருன்னா நாம தாங்க அதை பெருக்கிறோம், நாம தான் அதை அதிகப்படுத்துகிறோம். கரெக்டாக சொல்ல போனோன்னா, அவர் வந்து நம்ம குடும்பத்தோட ஹெட். ஒரு ஆம்பளை தான் குடும்பத்தோட ஹெட் அப்படின்னா, அந்த குடும்பத்தோட ஹார்ட் இதயமே நாம தாங்க. என்னம்மா நீ கவிதை மாதிரி ஹெட்டு ஹார்ட்டுன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஆமாங்க, ஒரு உடம்புக்கு எப்படி ஹெட்டு ஹார்ட் ரெண்டுமே முக்கியமோ அது மாதிரி தான் ஒரு குடும்பம், ஒரு வீட்டுக்கு வந்து ஆண் பெண் 2 பேருமே முக்கியம்தான். சரியாக சொல்லணும்னா ஆண் பெண் 2 பேர்த்தோட பொறுப்புகளுமே ரொம்பவே ஈக்குவலானது. எப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்க. அவர் நாமளும் நம்ம குழந்தைங்களும் தங்கிறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்த கொடுக்குறாரு. அதை வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு வீடாக நாம் மாற்றுறோம். ஒரு பொருட்கள் வாங்கி போடுறாங்க வீட்டுக்கு, சேராக இருக்கட்டும், கட்டில் மெத்தையாக, அதை மோஸ்ட்டாக அதை வந்து எந்த இடத்துல இருக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நாம் தானே பார்த்துக்குறோம். அப்போ நான் சொல்கிறது கரெக்ட் தானே? அவர் மளிகை ஜாமானம், காய்கறி, பால், முட்டை அப்படின்னு பொருட்களை வாங்கி கொடுக்குறாரு. அதை சாப்பிடக்கூடிய உணவை நாம் தயாரிக்கிறோம். அவர் கல் மண்ணை வச்சு உருவாக்கின ஒரு கட்டிடத்தை கொடுக்குறாரு, நாம் உயிர்களோடு நிரப்பி அதை ஒரு வீடாக்குறோம். இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவர் நம்மளோட வெளி உலகத்தை பார்த்துக்கிறாரு, அவரோட குட்டி உலகமான வீட்டை நாம் பார்த்துக்கிறோம். அவர் நமக்கு காதலை கொடுக்குறாரு, நாம் அவருக்கு குழந்தைகளான உயிரை கொடுக்குறோம்.
ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக என்ன நினைக்கணும்னா, கணவன் மனைவிக்குள்ளே யார் பெருசு அப்படின்னு சொல்லி போட்டி இருக்கக்கூடாதுங்க. நீ என்ன செய்கிற, நான் என்ன செய்கிறேன்னு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பாராட்டு தான் இருக்கணும். அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து நம்ம வேலை செய்கிறோம், நம்ம வந்து வீட்டில் அடிமையாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி எப்பயுமே வராதுங்க. பாராட்டு அப்படின்னு சொன்னதுமே, அடப்போப்பா என் ஹஸ்பண்ட் எங்கே என்னை பாராட்டுறாரு, நான் வீட்டில் அவ்வளோ வேலை செஞ்சு வைக்கிறேன், அதை கண்டுக்கிறது கூட கிடையாது, வீடு அழுக்காக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கரெக்டாக சொல்லுவார், ஏன் வீடு நீ க்ளீன் பண்ணலையா அப்படின்ட்டு. இதே நான் சுத்தமாக பளிச்சுன்னு தொடச்சி வச்சிருந்தேன்னா பரவாயில்ல சூப்பராக வச்சுருக்கமா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? தேவையில்லைங்க. அவர் வந்து நமக்காகவும் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் தான் ஒரு வகையாக வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், சம்பாதிக்கிறது எல்லாமே. அவரும் வந்து உடலாலையும் சரி மனதாலையும் சரி கஷ்டப்பட்டு உழைக்க தானே போகிறாங்க. நம்ம என்னைக்காவது அவங்கள பாராட்டிகிட்டே இருக்குமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க மாத சம்பளம் நம்ம கையில் கொடுக்குறப்போ, இல்லை மளிகை சாமான் வாங்கி போடுறப்போ, நீங்கள் சூப்பருங்க, நீங்கள் எனக்கு உணவு கொடுக்குறீங்க, நீங்கள் என் பிள்ளைக்கு கல்வியை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். யாராவது நம்மளை சொன்னால், இப்போ ஹஸ்பண்ட் வந்து இப்படி நான் செய்கிற வேலைக்கு நான் செய்கிறதுக்கு எதுக்குமே எனக்கு அப்ரிசியேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சாருன்னா நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? கேட்குறதுக்கே சிரிப்பாக இருக்குல்ல. அந்த மாதிரி நினைங்க. வேலை செய்கிறது, சம்பாதிக்கிறது, குடும்பத்தை வழி நடத்துறது எப்படி ஆணோட பொறுப்போ அது மாதிரி வீட்டு வேலையை செய்கிறது, குழந்தைங்களை கவனிக்கிறது நம்மளோட பொறுப்புங்க. அது பெருமையாக சொல்லுங்கள். வீட்டு வேலை செய்கிறது ஒன்றும் அவ்வளோ சிம்பிள் கிடையாது, அவ்வளோ தாழ்வான இது கிடையாது. நம்ம பெருமையாக நினச்சிக்கணும். அதெல்லாம் இல்லைங்க. 10 வாட்டி இல்லைனாலும் ஒரு வாட்டியாவது என் மனசு ஏங்குது, என் ஹஸ்பண்ட் வந்து நான் செய்கிற வேலையை பாராட்டணும். அவருக்கு என்ன, அவர் நல்லா வேலை செஞ்சால் அவருக்கு என்ன அப்ரைசல்ஸ் அதெல்லாம் கிடைக்கிதில்ல, அது மாதிரி எனக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஃப்யூச்சர் இருக்குங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், பட் அவருக்கு நல்லா தெரியும். 10 நாள் செஞ்ச வேலையை பாராட்டல, ஒரு நாள் செய்யாததை மட்டும் கேட்குறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். அந்த 10 நாள் நீங்கள் செஞ்சதை அவர் பாராட்டுறதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கே செய்யலைங்கிறது. அது கேட்குற விதம் வேறு மாதிரி இருக்கலாம், பட் அது கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும். இந்த வீட்டை உருவாக்குனது, இந்த ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்குனதே பெண்கள் தான், கண்டிப்பாக எல்லா ஆண்களுக்குமே தெரியும். இருந்தாலும் அதை ஒரு ஹஸ்பண்ட் வாயாலேருந்து கேட்குறது தான் பெண்ணுக்கு வந்து திருப்தி அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். பட் எல்லா ஆண்களும் 5 பேரிலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? ஒரு சில ஆண்கள் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய, வெளிப்படையாக பேசக்கூடிய ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் எல்லோரும் அப்படி கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு தான் நான் இருக்கேன். நாம் இப்போ அதுக்கு தான் பேசிகிட்ருக்கோம். நான் மட்டும் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சேர்ந்து பேசிகிட்ருக்கோம். நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி பேசிக்கிறப்போ, மனசு விட்டு பேசிக்கிறப்போ நமக்கு அந்த குறையே தெரியாது. ஒரு கட்டத்தில் நம்ம இந்த மாதிரி எனக்கு பாராட்டு தேவை, நான் செய்கிற வீட்டு வேலைக்கு எனக்கு அப்ரிசியேஷன் தேவை அப்படிங்கிறதே வந்து ஆண்களுக்கு புரியாது. அது வந்து அவங்களுக்கு எரிச்சலாக மாறிடும். அதையேங்க நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம செய்கிற இந்த வேலையோட அப்ரிசியேஷன் என்ன தெரியுமா? நம்ம உருவாக்கியிருக்க குடும்பமும் நம்ம வளர்த்திருக்க குழந்தைங்களும் தாங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஆண்களோட ப்ரொஃபஷனுக்கு ஒன்றும் குறைச்சது இல்லைங்க பொம்பளைங்களோட ப்ரொஃபஷன். இப்போ ஒத்துக்கிறீங்களா நம்ம வீட்டு வேலையும் ஒரு ப்ரொஃபஷன் தாங்கிறத? ஓகேங்க, அடுத்த வீடியோவில் இதை பற்றி பேசலாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதே மாதிரி புலம்பிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் சிஸ்டருக்கும் இந்த வீடியோ அனுப்பிச்சு பாரு அப்படின்னு சொல்லுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மேதினியில் சந்திப்போம்.